ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ. ஆமாம், நார்மல் வீடியோ தான். என்னென்னா வேப்பம்பு துவையல், முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு போட்டு பொறுத்துவல், கத்திரிக்காய் வந்து நார்மல் கூட்டு, இந்த பச்சை மச்சை போட்டு கூட்டு, அதாவது இந்த உணர்ந்த பருப்பு இருக்குது இது, அது போட்டு கூட்டு, நார்மல் ரசம். ஓகே. வேப்பம்பு என்ன வேப்பம்பு வேப்பம்பு துவையல். வேப்பம்பு துவையல், முருங்கைக்காயும் இதுவும் போட்டு பொறுத்துவல். ஓகே. கத்திரிக்காய் வந்து கூட்டு, நார்மல் ரசம். ஓகே, போதும் இல்லையா? போதும். இதில் வெதை போட்டிருக்கேன். இது வந்து கடையில் கிடைக்கும். அப்படியே இந்த மொச்ச டயத்தில் ஒரு அந்த மாதிரி தோலை உடிச்சு பண்ணிட்டு விற்பாது. கத்திரிக்காய் கூட்டுக்கு நம்ம நல்லாயிருக்கும். அது ஆக்சுவலி நம்ம அவரைக்கால் மொச்சை ரொம்ப கன்ஃபியூஸ். வந்து அந்த சுக்கர பகவானுக்கு பிடிக்கும். என்ன சொல்லுவாது? மொச்சை தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். பச்சை மொச்சை இருக்குல்ல, அதை காய வச்சது. அது அப்படியே கடையில் கிடைக்கும். அது நான் காமிக்கிறேன், அப்படின்னு வச்சுருக்கேன். காய வச்ச பச்சை மொச்சை. ஆமாம். இந்த உருளைக்கிழங்கையும் இந்த முருங்கைக்காயும் சும்மா கொஞ்சோண்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு ஒரு 3/4 அளவுக்கு வேக விடணும். ரொம்ப வேக விடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வேக வைக்கணும். ஆமாம், நான் இதை வேக வச்சுருக்கேன். முருங்கைக்காயும் போட்டு வேக வச்சுருவேன். ஆமாம், உப்பு கூட ஃபுல்லாக போட மாட்டேன். கொஞ்சம் வேகட்டு வந்ததுக்கப்புறம் உப்பு போடுறேன். மஞ்சப்பொடி மட்டும் போடுறேன்ப்பா. ஓகே. மஞ்சப்பொடியும் போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பும் போட்டேன். அது அப்படியே வச்சுருக்கேன். 2 வேகட்டும். மஞ்சப்பொடியும் போட்டுருக்கேன். இதில் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இது வேக வைக்கிறேன். இதை காமிக்கிறேன். அந்த பருப்பை காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் இந்த பருப்பு. காய வச்ச பச்சை மொச்சை. அது ஆமாம், கரெக்டாக. அது ஆமாம், துவரேன்னு சொல்லுவாள். எனக்கு பேர் இல்லை. என்ன டக்குனு ஆன்சர் வராதுவா? இல்லை துவரன்னா சரி, துவரையான்னு கேட்டேன். துவரன்னா துவரன்னு சொல்லிடு. இது என்னன்னே தெரியாம உன்னை போட்டு நம்ம வந்து என்னத்தை சொல்றது, என்ன போட்டு சாப்பிட வேணா செய்யலாம். சொல்றது வந்து என்னன்னு சொன்னா தானே சொல்ல முடியும். என்னென்ன சாப்பிட்றது நீ என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய வச்ச பச்சை மொச்சை. ஆமாம். இப்போ அந்த இதுக்கு தொகையலுக்கு அரைச்சின்றேன், வறுத்துக்கிறேன். என்னென்னா இது வந்து நல்லா ஒரு 2 நல்லா இந்த துவையலுக்கு வந்து எண்ணெய் விட்டு வறுப்போம். இந்த வேப்பம்பு மட்டும் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்கணும். அதுதான் டேஸ்ட். ஆமாம், ஆனால் நெய் விட்டுக்கிறேன். இது வந்து என்னென்னா நல்லா ஒரு கையளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு கட்டி சின்ன கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். துளியோண்டு புளி, இந்த அளவுக்கு புளி, அப்புறம் வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரம். இது வந்து வேப்பம்பு நல்லா ஒரு கை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எள்ளு, வெள்ளை எள்ளு கொஞ்சம் எடுத்துப்பேன். அப்புறம் புளி போட்டு அது பண்ணணும், வறுக்கிறேன். சப்போஸ் இந்த தொகையில் வந்து இப்போ நம்ம வந்து சாத்துக்கு பசங்க சாப்பிட்றதுனால வெல்லம் வேண்டாம். சப்போஸ் வேறு ஏதாவது தோசை இட்லிக்கு எதாவது பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம சாதம் பண்ண பேசுறதுனால வெல்லம் ஆட் பண்ணல. இப்போ நெய் விட்டுன்னு எல்லாம் வறுத்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஆமாம், உளுத்தம்பருப்பும் பெருங்காயம் போட்டிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன். கொஞ்சம் இந்த வேப்பம்பு வாசனை வரும். அந்த வாசனை கொஞ்சம் இருக்கும். அதை அப்படியே எடுத்து போடுறோங்க, எடுத்துன்றாங்க. அது வரைக்கும் வறுக்கணும். ஆமாம், ரொம்ப பார்த்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னா டக்குன்னு கருத்து போயிடும். ஆமாம், இல்லை எந்த எண்ணெய்லாம் பரவாயில்ல. ஏதாவது பரண்டை தொகையில் மாதிரி தான் அது. நம்ம பரண்டை தொகையிலுக்கு எள்ளு வச்சு அரைப்போம் பார்த்தீங்களா, அதேமாரி. ஆனால் இஞ்சி போடுவோம், இஞ்சி போட மாட்டோம். பட் எள்ளு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் சரி. நான் வெள்ளை எழுத மாட்டேன். இல்லை, என்னென்ன போடலாம். அப்படியா? வெடிச்சிட்டுலாம் எடுத்துட்றேன். வறுத்துட்டேன் இல்லையா, கொஞ்சோண்டு தேங்காய் போட்டால் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் போட்டுருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய் உப்பு போட்டிருக்கேன். ஜலம் விடாமல் தெளிச்சு அரைக்கணும். அப்படியா? ஆமாம், உளுத்தம்பருப்பு, புளி, பெருங்காயம், வேப்பம்பூ, மிளகா, தேங்காய், உப்பு. வந்து வேணும்னா கொஞ்சோண்டு எல்லாம் வச்சுக்கலாம், இஷ்டம். அது நான் வைக்கல. ஜலம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்காக தெளிச்சு பண்ணுவேன். ஆமாம், அரைச்சி வந்துடுறேன். துளியூண்டு ஜலம் வந்து இது பண்ணி விட்ருக்கேன். அது அப்புறமா சாப்பிடும்போது அது கலந்துக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ வேப்பம்பு தொகையில் எடுத்து வந்துடும். நான் உடையிறது பார்த்தீங்களா, இன்னும் கூட ரொம்ப குழஞ்சிரும். நான் அடுப்பில் சிம் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன்.
இப்போ இது வந்து என்னென்னா இது கூட பாருங்கள் வெந்திருக்கு தெரியுதா ஆயிடுத்து. இதையும் ஆஃப் பண்ணிடுறேன் நான். இப்போ வந்து அடுப்பில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பொறுத்தில் பண்ணிடுறேன். பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு நார்மல் பொறுத்தல் மாதிரி தான் பண்ணுறேன். தாளிச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டேன். இது வந்து ஒரு 4 தக்காளி எடுத்துட்டேன். நம்ம புளிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அது வந்து சாம்பார் பொடியே போட்டால் போதும். ஸோ நான் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுறேன். நல்லா கோபுரமாக போட்டாச்சுன்னா அதை போட்டுட்டு இது காய் வளர்க்க வேண்டியதான். அது வேகிறதுக்கு தனியாக உப்பு போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு. இந்த தக்காளி இந்த காரம் போட்டோம் இல்லையா, கொஞ்சம் ஒரு பாதி தக்காளி வந்ததுக்கப்புறம் அதையும் போட்டு வதக்க வேண்டியதான். தக்காளி வதங்கிடுது. இப்போ இது வந்து ஜலம் இல்லாமல் ஜலம் ஜாஸ்தியாக விட்ருக்கேன். ஆக்சுவலாக கொஞ்சம் பார்த்து விட்ருக்கலாம். இது வந்து இதில் போட்டுருவேன். இந்த ஜலம் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே இல்லை ரசம் பண்ணுறேன் இல்லையா, அதில் விட்டுறேன். நான் முருங்கையோட எசன்ஸ்லாம் வேஸ்ட் ஆகிருக்கும். அது பொங்குறது அது போட்டாட்டும் நாங்கள் இந்த கரண்டி போட்டுவிட்டோன்னா வழியாது. ஆஃப் பண்ணலையா? ஓகே ஆஃப் பண்ணுறேன். ஒரு அடுப்பில் சிம்மில் வச்சோம்னா இந்த தக்காளியோட இதெல்லாம் சேர்ந்து நல்லா இதாகிடும். மக்களமாக பார்க்கறதுக்கு சாப்பிட மட்டும் வந்தால் சரி, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம ரெகுலராக பண்ணுறது தான் முருங்கைக்காய் பொடுத்துவல். இந்த சீசன் நல்லா சீப்பாக கிடைக்கிறது இல்லையா, நம்ம ஆட்டிலேயே காய்க்கிறது விடக்கூடாது. ஜென்ரலாக எல்லோரும் முருங்கைக்காயில் வந்து சாம்பார் கூட்டு தான் பண்ணுவேன். நம்ம ஒரு வாட்டி எப்போயாவது சண்டேனால கறிமது பண்ணிடுவோம். முருங்கைக்காலாம் வெந்திருக்கான்னு எப்படி தெரியும்? நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அப்பயே அது அப்பயே இதுவாக இருக்கும். ரொம்ப வெந்துதான் உடஞ்சி போயிடும். இன்னும் கரெக்டாக இருக்கும். வெந்திருக்கு அந்த நம்ம வேக வச்சோம் இல்லையா, அப்பயே தொட்டு பார்த்துக்கணும். ஓகே, நான் உருளைக்கிழங்கு மட்டும் தான் காமிச்சேன்னு நினைக்கிறேன், அதனால கேட்குறீங்க. ரெண்டும் வெந்திருக்கு. வந்திருக்கு. இது வந்து சப்போஸ் முத்துல இருந்தால் இது நம்ம ஆத்துக்காய் முருங்கைக்கால விலசா இருக்கு, உங்களுக்கு முத்தலாக தோணிதுன்னா உருளைக்கிழங்கு தனியாக வேக போட்டுன்னு முருங்கைக்காய் தனியாக வேக போட்டுக்கலாம். முருங்கைக்காய் வேக போடும்போது உப்பு போடாமல் வேக போட்டால் உடையாது. அப்புறமா உப்பு கொஞ்சம் லாஸ்ட்டில் இறக்கும்போது கொஞ்சம் உப்பு பொடி உப்பு போட்டுருந்தோம்னா காய்க்குள்ளே உப்பு சேர்ந்துக்கும். ஓகே, இது ஆயிரத்தி இறக்கிடுறேன். இந்த கிழங்கு வந்து இந்த மாதிரி பொடுத்தல் நம்ம பண்ணுறோம்ல, உருளைக்கிழங்கு பொடுத்தல் அந்த மாதிரி சைஸில் கூட கட் பண்ணிக்கலாம்ல? பண்ணிக்கலாம், அது நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வந்து ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். அதாவது முருங்கைக்காய்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன் நான். வேணால் வேறு மாதிரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த பிரச்சனை வேறு அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கத்திரிக்காயும் போட்டு அந்த புளி முட்டுட்டு அடுப்பில் சிம்மில் வச்சோம்னா எல்லாம் சேர்ந்து ஒன்றா வெந்துடும். ஓகே, இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் இந்த புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் சொந்தக்காய் அளவுக்கு. நிறைய அளவுக்கு போட்டு பண்ணியிருக்கோம், தெரியும் எல்லாருக்கும். இந்த இதை வந்து புளி ஜலமாக போட்டு புளி ஜலத்திலே கத்திரிக்காய் வேகட்டும். ஓகே, இது நார்மலாக சாம்பார் பொடியே போட்டேன். சாம்பார் பொடி 1.5 டீஸ்பூன் சின்ன போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் பாருங்கள், தனியாவும் கொஞ்சம் ஜீரகம் பச்சை, இது கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி விடுவேன் லாஸ்ட்டாக. இது வந்து நல்லா வேகத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கும். அதுக்கப்புறம் அதுக்குலாம் அரைச்சி வச்சுக்கிறேன். இந்த தனியாக இந்த 1 ஸ்பூன் தனியாக 1 ஸ்பூன் ஜீரகம், துளியோண்டு தேங்காய். ஓகே, ஸோ இது வந்து சாம்பார் பொடி. சாம்பார் பொடி ஸோ கூட்டுக்கு சாம்பார் பொடி. ஆமாம், காரத்துக்கு இந்த சாம்பார் பொடி தான், அதனால் போட்டேன். நார்மலாக சாம்பார் வச்சா கூட்டு பொடி போடணுமா? கூட்டு பொடி இப்போ நான் வைக்கிறதுனால வந்து ஒரு 1 மாதம் பண்ணலை. ஆக்சுவலாக கூட்டு பொடி சாதாரணமாக பருப்புலாம் இல்லாத மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நான் வந்து சாம்பார் பொடியே போட்டேன் காரத்துக்கு. வேண்டாம் சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தனியாக ஜீரகம் கொஞ்சம் தேங்காய் காரத்துக்கு மிளகாய் போட்டு அரைச்சி விடலாம். ஓகே, அந்த கத்திரிக்காய் இந்த முருங்காய் உருளைக்கிழங்கு வேக போட்டோம் இல்லையா, அந்த ஜெல்லாம் கொஞ்சோண்டு புளி போட்டுருக்கேன். இந்த தக்காளி இதை போட்டு ரசத்துக்கு. ரசம் அது என்ன பொடி? ரசம் பொடி, சாத்துமல்லி பொடி, நார்மல் சாத்துமல்லி பொடி. அது போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து ஈயச்சொம்பு வந்துட்டுருக்கா. கத்திரிக்காய் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா குழஞ்சிட்டு வந்துருக்கு. இந்த டைத்தில் வந்து இந்த அரைச்ச வெந்தயம் போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதான். பச்சை அரைச்சா போகிறோம், இந்த தேங்காய் ஜீரகம் தனியாக அது கொதிச்சுட்டு போகிறோம், ரொம்ப கொதிக்க வேண்டாம். இது வந்து உளுத்தம்பருப்பு ஜீரகம் தாளித்து கொட்டியிருக்கேன்.
ஊற்று, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக ஜலம் ஆமாம் போட்டுட்டு கொஞ்சம் பொங்கி வரும்போது நெய்யில் கடுகு தாளிச்சுட்டுருக்கேன். ஓகே போட்டுறேன், அவ்வளோதான். இன்றைக்கி பருப்புலாம் போடல, அப்படியே அந்த ரசம் அப்படி. பருப்பு இல்லாத ரசமா? மொட்டை ரசம் அப்படின்னு. மொட்டை ரசமா? அப்படியா? கொட்டு ரசம் போட்டிருக்கோம், மொட்டை ரசம் போட்டிருக்கோம். வேப்பம்பூ துவையல் சாதத்துக்கு பசஞ்சுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கூட்டு, அப்புறமா கருவடம் போடலாம். இது வந்து முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு போட்ட கருமது, மொட்டை ரசம். சூப்பர். வடை அப்புறம் பொரிக்கிறேன். தேங்க்யூ. மூடு வாழ்க. ஓகே.